ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரபா. ஸோ இந்த நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அது நிறைய குரூப்ஸ்லேயே வந்தது. இப்போ வந்து டோட்டல் ஃபுல் படமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்து வருது. நிறைய பேரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களும் அஃபிஷியலாக வந்து படங்களை வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாவோ வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாலோ இல்லை ஷேர் பண்ணாலோ வந்து அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க. எப்படியும் படம் இப்போ பார்த்துட்டிங்கனாலும் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் கொண்டாட தான் போகிறீங்க. ஸோ தளபதி படத்தை. ஸோ ஒரு படம் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஒரு 500 தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்கும். ஐயோ 500 போயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு, எங்கே போட்டோன்னு தெரியல, எப்படி போட்டோன்னு தெரியல. நிறைய பேர் தேடி கூட போயிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நடக்கும். ஜஸ்ட் ஒரு 500 நம்ம பாக்கெட்லேருந்து தொலைஞ்சதுக்கே வந்து நமக்கு அவ்வளோ ஃபீல், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட உழைப்பு. ஸோ பல கோடி ரூபா போட்டு எடுத்த ஒரு படம். ஸோ அது அசால்ட்டாக வந்து வெப்சைட்டில் லீக் ஆகும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அந்த டோட்டல் டீமோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள், அவங்களோட லாபங்கள் நஷ்டங்கள், அது இல்லாமல் இப்போ அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அசால்ட்டாக நம்ம ஷேர் பண்ணுற மூலிமா வந்து அது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம், ஒரு கேவலமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு யாரும் வந்து இதை ஷேர் பண்ணாதீங்க, ஊக்கம் கொடுக்காதீங்க, டெலீட் பண்ணுங்கள், எந்த வெப்சைட்குள்ளேயும் போகாதீங்க. இது வந்து மனசாட்சிப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து மச்சான் என்கிட்ட படம் இருக்குது உனக்கு அனுப்புகிறேன் பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஸோ ஒரு சினிமா அப்படின்றது அது ஸ்க்ரீனுக்காக, தேட்டருக்காக எடுக்கப்படுறது தான். சினிமாவை தேட்டரில் பார்த்து கொண்டாடினா தான் அது சினிமா. ஸோ அதை வந்து நீங்கள் மொபைலில் பார்த்து லேப்டாப்பில் பார்த்து திருட்டுத்தனமாக பண்ணுறதுன்றது அது வேணாம். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து லீக் பண்ண ஒரு விஷயம், அவ்வளோ பேரோட உழைப்பு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதை தடை செஞ்சுருவாங்க. நிறைய வெப்சைட்ஸ் வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் மனசாட்சிப்படி நடந்துக்கணும், நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஜனநாயகன் படம் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகும். அப்போ எல்லோரும் கொண்டாடுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு தப்பான வெப்சைட்ஸில் ரிலீஸ் ஆகிறத வந்து இல்லீகலாக வரதை வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.